விமானத்தை வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை காலையில் உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 2560 ரூபாய் சரிவு. கிராமுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவில் அதிமுக கொடியை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. டிடிவி தினகரனுக்கு எதிரான மனுவை மனுதாரர் வாபஸ் பெற்றதால் வழக்கு தள்ளுபடி. மகளிர் உரிமை தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த ராமதாஸ் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சி தலைவரான சசிகலாவுடன் ஆலோசித்து விரைவில் அறிவிப்பு என பேட்டி. சசிகலா அம்மையார் அவரோட கலந்து பேசி அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி நமக்கு எவ்வளோ தொகுதின்றதை விரைவில் பேசி முடிவுக்கு வருவோம். அப்போ வெளியிடுவோம். சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு. ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிட வைக்கலாமா என ஆலோசனை. கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்கலாமா என்றும் டெல்லி தலைமை ஆலோசனை என தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே தனது விருப்பம். பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பேட்டி. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் பேரணி. நியூஸ் 18 தமிழ்நாடு விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கி வைத்த ஆட்சியர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராசல் கைமாவில் வெளுத்து வாங்கிய ஆலங்கட்டி மழை. மணல் பரப்பெல்லாம் பனிக்கட்டியாக மாற குறைந்த வேகத்தில் பயணித்த வாகனங்கள். கோடை வெப்பத்தை சமாளிக்க மதுரை அழகர் கோயில் சுந்தரவள்ளி யானைக்கு இருமுறை குளியல். பிரத்யேக நீச்சல் குளத்தில் யானை குளித்து குதூகலம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பெரிய கோயில் கும்பாபிஷேக விழாவில் செயின் பறிக்க முயன்ற 5 பேர் கைது. திருச்சியைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 5 பேரை கையும் களவுமாக பிடித்து காவல்துறை விசாரணை. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான். நூலிடையில் தப்பி 2 தூக்கி வீசப்பட்ட காரின் சிசிடிவி காட்சிகள். ஈரானின் முக்கிய கடற்படை தளபதி அலிரேசா டாங்சரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. துறைமுக நகரமான பண்டார் அப்பாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ஈரான். ஒலி எழுப்பி மக்களை எச்சரித்த இஸ்ரேல் அரசு. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிவாயு கப்பல்களை அனுமதித்து வருவதாக ஈரான் விளக்கம். வரும் நாட்களிலும் இந்திய கப்பல்கள் தடையின்றி செல்லும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதி. இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்திய ஈரான்
வானிலேயே பெரும்பாலான ஏவுகணைகளை இடைமறித்து அழித்த இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு. தன்னை ஈரானின் உச்ச தலைவராக்க முயற்சி நடந்ததாக கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நோ தேங்க்ஸ் என சொல்லிவிட்டதாக விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் பேச்சு. The next supreme leader. No, thank you. I don't want it. But I want to express my gratitude to the tremendous. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ரோபோவுடன் வந்த ட்ரம்ப் மனைவி மெலனியா ஏஐ மாநாட்டில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஃபிகர் 03 ரோபோ. Thank you, First Lady Melania Trump, for inviting me to the White House. It is an honor to be at Fostering the Future Together's Global Coalition inaugural meeting. I'm Figure 3, a humanoid built in the United States of America. மாநில முதலமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்தும் பிரதமர் மோடி. எரிபொருள் இருப்பு, விநியோகம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடி ஆலோசிக்க உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் தங்கள் கட்சிகளுக்கான 5 தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டதாக சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளை முதலமைச்சர் இன்று மாலை அறிவிப்பார் என்றும் தகவல். நாங்கள் கேட்ட தொகுதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். அதிகாரபூர்வமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். இடங்கள் குறித்த விவரங்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் பறக்கும் படைகளால் இதுவரை 189 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். ரொக்க பணமாக மட்டும் இதுவரை 4 கோடி 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அர்ச்சனா பட்நாயக் தகவல். பிப்ரவரி 26 முதல் மார்ச் 25 வரை நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படைகள் மூலம் 408 கோடி மதிப்புள்ள பொருட்கள், பணம் பறிமுதல். தேர்தல் புகார்கள் மீது 100 நிமிடங்களுக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் பெருமிதம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றே கடைசி நாள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதுவே கடைசி வாய்ப்பு என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சீறி பாய்ந்த காளைகளை சாலையின் ஓரங்களில் நின்று உற்சாகப்படுத்திய மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே விஜய் பாட்டிற்கு நடமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை. தவேக மகளிர் தின நிகழ்ச்சியில் நடனமாடிய நிலையில் சஸ்பெண்ட். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பங்குனி உத்தர விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க வேல், மயில், சேவல் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பங்குனி உத்தர விழாவை ஒட்டி பழனி மலையில் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து. மார்ச் 31, ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சிறப்பு அனுமதி கிடையாது என அறிவிப்பு. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நெல்லையில் பெரும்பாலான கடைகளில் அல்வா தயாரிப்பு நிறுத்தம். பிரபல கடையில் அல்வா கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற வாடிக்கையாளர்கள். இந்த ஆண்டு ஐபிஎல்லில் தொடக்க விழா இல்லை. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிசிசிஐ நடவடிக்கை. பெங்களூருவில் மருத்துவக் கல்லூரி வகுப்பறையில் மாணவியிடம் காதலை சொன்ன பேராசிரியர். கேள்வி எழுப்பிய மாணவியிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் பேராசிரியரை வெளுத்து வாங்கிய சக மாணவர்கள்.